என் பெயர் பிரியா. எனக்கு திருமணம் செய்யும் வயது வந்தது. எனக்காக நிறைய திருமண வரன்கள் வர ஆரம்பித்தன. எனக்கு திருமண வரன்கள் வந்தவுடன் என் சித்திக்கு கவலை வந்துவிடும் என்று எனக்கு தோன்றியது. என் சித்தி என்னிடமிருந்து விடுபட தெரியாத ஒருவருடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். அப்போதும் நான் நினைத்தேன், சித்தி வீட்டில் நான் நாள் முழுவதும் வேலைக்காரியைப் போல வேலை செய்ய வேண்டியது இருந்தது. அதற்கு பதிலாக என் கணவர் வீட்டில் வேலை செய்து அவருக்கு சேவை செய்வது நல்லது. என் வருங்கால கணவரை பார்த்தபோது அவர் மிகவும் அழகானவராகவும் புத்திசாலியாகவும் இருந்தார். அதனால் நான் கவலைப்படாமல் இருந்தேன். பிறகு மாப்பிள்ளை வீட்டாருக்கு சொந்த வீடு இருப்பதை அறிந்தவுடன் நான் இன்னும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் சித்தி என்னிடமிருந்து விடுபடுவதற்காக அவசரமாக என் திருமணத்தை நடத்தி வைத்தார். விடைபெறும் நேரத்தில் சித்தி என்னிடம், இப்போது மாமியார் வீட்டிலேயே இரு, என் வீட்டிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கான செலவை என்னால் ஏற்கும் போதுமான பணம் இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ உன் மாமியார் வீட்டிலேயே இருக்க வேண்டும். உன் மாமியார் வீட்டில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை அமைதியாக பொறுத்துக்குள், விவாகரத்து பெற்று என் வீட்டுக்கு ஒருபோதும் வரவேண்டாம். சித்தியின் இந்த வார்த்தைகள் என்னை மிகவும் வருத்தப்படுத்தின. அவர் ஏன் என்னிடம் இப்படி பேசுகிறார் என்று தெரியவில்லை. என் விடைபெறும் நிகழ்ச்சி கூட இன்னும் முடிவடையவில்லை. ஆனால் அவர் விவாகரத்து பற்றி பேச ஆரம்பித்துவிட்டார். ஏன் அவர் அப்படி சொன்னார்? மாப்பிள்ளையிடம் ஏதேனும் தவறு இருந்ததா? அல்லது அவரது குடும்பத்தினரிடம் ஏதேனும் பிரச்சனை இருந்ததா? என் மனதில் விசித்திரமான கேள்விகள் எழ ஆரம்பித்தன. இந்த கேள்விகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்த போது நான் என் மாமியார் வீட்டுக்கு போன முதல் இரவிலேயே என் சித்தி ஏன் அப்படி பேசினார் என்பதை நான் உணர்ந்தேன். என் கணவர் திருமணத்தின் முதல் இரவில் என்னுடன் உறவு கொள்ளாமல் இரவு முழுவதும் குளியறையிலேயே கழித்திருந்தால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வெட்கத்தால் இந்த கேள்வியை என் கணவரிடம் கேட்கவும் முடியவில்லை. ஏனென்றால் நான் புதிதாக திருமணமானவள். ஏன் அப்படி செய்யவில்லை? ஏன் இரவு முழுவதும் குளியல் அறையில் இருந்தீர்கள் என்று கேட்டால் அது தவறாகிவிடும். தினமும் என் கணவர் அறையில் ஏதோ விசித்திரமான செயல்களை செய்யத் தொடங்கினார். திருமணமாகி 1 மாதம் முடிந்தவுடன் என் மாமியார் பேரன் பேத்தி வேண்டும் என்று வற்புறுத்த ஆரம்பித்துவிட்டார். 1 மாதத்தில் 1 நாள் கூட தன் மகன் என் கையை தொடவில்லை என்பது என் மாமியாருக்கு தெரியாது. அவர் மகன் எந்த செயல்களில் பிஸியாக இருக்கிறார் என்று தெரியவில்லை. நான் வெட்கத்தால் இதை யாரிடமும் சொல்லவும் முடியவில்லை. ஒரு நாள் நான் என் கணவரிடம் மெதுவாக அவருடைய அம்மா என்னிடம் பேர குழந்தைகளை கேட்கிறார் என்று விளக்கினேன். இதை கேட்டதும் என் கணவருக்கு மின்சாரம் தாக்கியது போல் இருந்தது. அவர் உடனடியாக, இப்போது அப்படி எதுவும் நடக்க முடியாது, அது சாத்தியமில்லை என்றார். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியேறினார். நான் என் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்துவிட்டேன். ஏனென்றால் எனக்கு என் கணவர் மீது ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. இப்போது எனக்கு நன்கு உறுதியாகிவிட்டது. என் கணவர் ஆண்மையற்றவர். அதனால்தான் அவர் தினமும் இரவு பணிகாரத்தை காரணம் காட்டி குளியலறைக்குள் செல்கிறார். பிறகு நான் தூங்கும் வரை காத்திருக்கிறார். நான் தூங்கிய பிறகு அவர் குளியலறையிலிருந்து வெளியே வருகிறார். அவர் இப்படித்தான் செய்கிறார். இல்லையெனில் எந்த ஒரு ஆணும் தன் புதுமண பெண்ணை தனியாக விட்டுவிட்டு இரவு முழுவதும் குளியலறையில் தன்னை அழைத்துக் கொள்ள மாட்டார். இப்போது என் கணவரின் இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு நாள் இரவு நான் தூங்குவது போல் நடித்து என் கணவர் இரவு என்ன செய்கிறார் என்று பார்க்க நினைத்தேன். என்று நான் என் கணவரிடம் சொன்னேன், எனக்கு மிகவும் தூக்கம் வருகிறது. என் உடல்நிலை சரியில்லை. எனக்கு தலைவலி பயங்கரமாக இருக்கிறது. எனவே தன்னை எழுப்ப முயற்சிக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன். நான் இப்படி சொன்னதை கேட்டதும் என் கணவரின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. நான் சீக்கிரம் தூங்க வேண்டும் என்று அவர் காத்திருந்தது போல என் கணவர் என்னிடம், சரி, உன் உடல்நிலை சரியில்லை என்றால் நீ சீக்கிரம் தூங்கு, நான் உன்னை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சொன்னார்.
அவர் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு வெளியேறினார். நான் என் கணவருக்காக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காத்திருந்தேன். 1 மணி நேரத்துக்குப் பிறகு என் கணவர் அறைக்கு வந்தபோது நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல் பாசாங்கு செய்தேன். அவர் அதே படிகார பையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றதை கண்டேன். அவர் குளியலறை கதவை மூடியதும் நான் உடனே எழுந்தேன். அவர் வெளியே வருவார் என்று எனக்கு பயமில்லை. ஏனென்றால் அவர் நீண்ட நேரம் வெளியே வரமாட்டார் என்று எனக்கு தெரியும். நான் வீட்டின் பின்புற பகுதிக்கு திருடனைப் போல மெதுவாக சென்றேன். அங்கு குளியலறை ஜன்னல் இருந்தது. ஆனால் குளியலறை ஜன்னல் மிகவும் உயரத்தில் இருந்தது. நான் சீக்கிரம் சென்று ஒரு நாற்காலியை கொண்டு வந்து அதன் மீது ஏறி என் கணவர் இவ்வளவு நேரம் குளியல் அறையில் என்ன செய்கிறார் என்று ஜன்னல் வழியாக நான் உள்ளே எட்டி பார்த்ததும் கண்முன்னே தோன்றிய காட்சியைக் கண்டு என் கண்களுக்குள் இருள் சூழ்ந்தது. நான் நாற்காலிலிருந்து விழுந்து விடுவதிலிருந்து தப்பித்தேன். என் கணவர் படிகாரத்துடன் என்ன வேலை செய்கிறார்? இது எல்லாம் என்ன நடக்கிறது? என் கணவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? நான் மிகுந்த சிரமத்துடன் என்னை தேற்றிக் கொண்டு மீண்டும் என் அறைக்குள் வந்தேன். அறைக்குள் வந்ததும் என் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. நான் கதறி அழுந்தேன். என் தலைவீதியை நினைத்து அழத் தோன்றியது. ஏனென்றால் இன்று என் கணவரின் உண்மை என் கண்களுக்கு முன்னால் வெளிப்பட்டது. இவ்வளவு நாள் என் கணவர் ஏன் என் அருகில் வரவில்லை என்று இப்போது எனக்கு நன்றாக புரிந்தது. இதுதான் காரணம், என் கணவர் என்னை விட்டு விலகியே இருந்தார். என் சித்திக்கு என் கணவரின் உண்மை நன்றாக தெரியும் என்று இப்போது நான் உறுதியாக நம்பினேன். அதனால்தான் அவர் என்னிடம் இப்படி பேசிக் கொண்டிருந்தார். வேண்டுமென்றே என்னை இந்த நரகத்தில் தள்ளினார். நான் என் கணவர் குளியலறையிலிருந்து வெளியே வருவதற்காக காத்திருந்தேன். நீண்ட நேரம் கழித்து என் கணவர் குளியலறையிலிருந்து வெளியே வந்தபோது நான் விழித்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். நான் கோபமாக என் கணவரின் சட்டையை பிடித்து, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? ஏன் எல்லா உண்மையையும் என்னிடம் மறைத்தீர்கள் என்று கத்தினேன். என் கணவர் திகைத்துப் போய் என்னை பார்த்து கொண்டிருந்தார். நான் என் கணவரிடம், உங்களுக்கு வெட்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்படிப்பட்ட மோசமான வேலைகளை செய்கிறீர்கள். உங்களைப் போன்ற ஆண்மை இல்லாதவனுடன் நான் வாழ விரும்பவில்லை. அதனால்தான் நீங்கள் இந்த மோசமான பரிகாரத்தை உங்கள் உயிரை விடவும் பாதுகாத்து வருகிறீர்கள் என்று சொன்னேன். என் கணவர் இன்னும் அதிர்ச்சியுடன் நின்று நான் சொல்வதை மௌனமாக கேட்டுக் கொண்டிருந்தார். மேலும் அவர் மிகவும் சோகமாக இருந்தார். என் கணவர் அதிர்ச்சியுடனும் குழப்பத்துடனும் நிற்பதை பார்த்து நான் என் பொருட்களை பேக் செய்து கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். என் கணவர் என் பின்னால் ஓடி வந்து என் கையை பிடித்து கொண்டு வலுக்கட்டாயமாக என்னை அறைக்குள் இழுத்து சென்றார். நான் சத்தமிட முயன்றபோது அவர் என் வாயின் மீது கை வைத்து என் குரலை அடக்கிவிட்டார். மேலும் அமைதியாக இருக்குமாறு மெதுவாக கேட்டுக் கொண்டே இருந்தார். அவர் என்னை அறைக்குள் அழைத்து வந்து படுக்கையில் அமர்ந்த பிறகு அறையின் கதவை உள்ளே இருந்து பூட்டிக் கொண்டார். என் கணவர் மீது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் உடனே கதவை நோக்கிச் சென்றேன். ஆனால் அவர் மீண்டும் என்னை பிடித்து படுக்கையில் தள்ளி, இது என்ன வேடிக்கை, நான் சொல்வது உனக்கு ஒரு முறை கூட புரியவில்லையா என்று கேட்டார். ஒருமுறை அமைதியாக உட்கார்ந்து நான் சொல்வதை எல்லாம் கேள். இந்த நேரத்தில் இவ்வளவு இரவில் நீ எங்கு செல்வாய்? நம்மை பற்றி மக்கள் பேச வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறாயா? என் கணவர் சொன்னதை கேட்டு நான் இன்னும் கோபமடைந்தேன். என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் உண்மையை மக்களிடமிருந்து மறைத்து வைப்பீர்கள் என்று. உண்மை அதிக நாட்கள் மறைந்து இருக்க முடியாது. நீங்கள் திருமணம் செய்ய தகுதியற்றவர் என்றும் நீங்கள் ஒரு ஆண்மை இல்லாதவன் என்றும் உலகிற்கு வெளிவரும். நீங்கள் ஒரு ஆண்மை இல்லாதவன் என்று நான் உலகிற்கு சொல்ல விரும்புகிறேன். மேலும் நீங்கள் என் வாழ்க்கையுடன் விளையாடி விட்டீர்கள். நான் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நான் என் கட்டுப்பாட்டை இழந்து என் வாயில் வந்ததை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தேன். நான் இவ்வளவு பேசியதைக் கேட்ட என் கணவர் என் முகத்தில் ஒரு பழமான அறைவிட்டார். நான் அவரது அடியை தாங்க முடியாமல் தடுமாறி தரையில் விழுந்தேன்.
தரையில் என் முழங்கால்கள் பட்டபோது நான் மிகவும் வேதனை அடைந்தேன். வழியால் என் கண்கள் நிரம்பி வழிந்தன. நான் அழ ஆரம்பித்தேன். உண்மையில் இந்த காயம் மிகவும் சிறியது. என் இதயத்தில் பட்ட காயம் என் முழு இதயத்தையும் காயப்படுத்தியிருந்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன் மற்றும் கவலையுடன் என் கணவரை பார்த்தேன். அவரது கண்களில் கோபமான வெளிப்பாடுகளை தெளிவாக காண முடிந்தது. என் கணவர் சொன்னார், நீ நினைப்பது போல் எதுவும் இல்லை. ஒருவேளை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். நான் ஆண்மை இல்லாதவன் இல்லை. உன் மனதில் நினைப்பதை நிறுத்து. நான் ஆண்மை இல்லாதவன் இல்லை. மாறாக நான் ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன். இதன் காரணமாக ஒரு வைத்தியர் எனக்கு இந்த சிகிச்சையை செய்யுமாறு கூறினார். பரிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் நான் விரைவில் குணமடைவேன். முதலில் நான் நன்றாக இருந்தேன். ஆனால் கடந்த 6 மாதங்களாக என் உடலில் பயங்கரமான அரிப்பு இருந்தது. மேலும் படிப்படியாக துர்நாற்றமும் வரத் தொடங்கியது. இதன் காரணமாக யாரும் என் அருகில் வரவில்லை. நான் இந்த நோய்க்கு எல்லா வகையிலும் சிகிச்சை செய்தேன். பெரிய பெரிய மருத்துவர்களிடம் காட்டினேன். நிறைய விலையுயர்ந்த மருந்துகளையும் பயன்படுத்தினேன். இணையத்தில் பார்த்து ஒவ்வொரு வீட்டு வைத்தியத்தையும் பயன்படுத்தினேன். ஆனால் எனக்கு சாதாரணமான பலன் மட்டுமே கிடைத்தது. ஆனால் இப்போது இந்த நோய் எனக்கு மிகவும் அதிகரித்துவிட்டது. நான் நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பல பெரிய மருத்துவர்களிடம் காட்டினேன். அவர்கள் என் இரத்தத்தில் தொற்று ஏற்பட்டுள்ளது என்று கூறினர். சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. எனக்கு இரத்தம் தேவைப்பட்டது. அப்போது மருத்துவரின் அறிவுரையின் பெயரில் ஒரு நபர் எனக்கு இரத்தம் கொடுத்தார். அப்போதிலிருந்து நான் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன். மருத்துவர் அந்த நபரின் இரத்தத்தில் ஒவ்வாமை இருந்தது என்று கூறுகிறார். அதனால்தான் என் இரத்தத்திலும் தொற்று ஏற்பட்டு என் உடல் முழுவதும் ஒவ்வாமை ஏற்பட்டது. அந்த நபரின் இரத்தம் எனக்கு பொருந்தவில்லை. அப்போதிலிருந்து நான் இந்த நிலையில் இருக்கிறேன். மருத்துவர் கூறினார், நீங்கள் யாருடைய அருகில் சென்றாலும் உங்கள் நோய் மற்றவர்களுக்கு பரவக்கூடும். அதனால்தான் நான் உன் அருகில் வரவில்லை. பரிகாரத்தை பயன்படுத்துவதால் எனக்கு சில மணி நேரங்களுக்கு நிம்மதி கிடைத்தது. ஆனால் பிரச்சனை ஒவ்வாமை மட்டுமல்ல. நான் உன் அருகில் வந்தால் என் நோயும் உனக்கு பரவிவிடும் என்பதும் ஒரு பிரச்சனை. இது ஒரு சாதாரண நோய் அல்ல, மாறாக மிகவும் மோசமான மற்றும் பரவும் நோய். நான் உன்னையும் என்னைப் போல ஆக்க விரும்பவில்லை. என் சிகிச்சை நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் படிப்படியாக என் பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. யாரோ ஒருவர் ஒரு பிரபலமான வைத்தியரை பற்றி எனக்கு சொன்னார். நான் அவர் சொன்னபடி அந்த வைத்தியரிடம் சென்றேன். நான் வைத்தியரை சந்தித்த போது அவர் என்னை முழுமையாக பரிசோதித்து நான் விரைவில் குணமடைவேன் என்று உறுதி அளித்தார். இந்த வைத்தியர் என் சிகிச்சையை தொடங்கினார். மேலும் என் குடும்பத்தினர் என் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். ஏனென்றால் என் ஒரு சகோதரி லண்டனில் இருந்து வந்திருந்தாள். மேலும் அவள் என் திருமணத்தில் கலந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு என் சகோதரி இங்கு வருவது சாத்தியமில்லை. நான் என் பெற்றோரிடம் நான் இப்போதைக்கு திருமணம் செய்ய தயாராக இல்லை என்று நிறைய மறுப்பு தெரிவித்தேன். ஆனால் என் பேச்சை கேட்கவில்லை. என் திருமண தேதியும் என்னிடம் கேட்காமல் முடிவு செய்தனர். இவ்வாறே நம் திருமணமும் நடந்தது. நான் வைத்தியரிடம் சென்று இப்போது என் திருமணம் நடக்க வருகிறது என்று சொன்னபோது அவர் இன்னும் 2-3 மாதங்களுக்கு உன் திருமணம் நடக்கக்கூடாது. சிகிச்சை முடியும் வரை நீ யாருடைய அருகிலும் செல்லக்கூடாது. நான் என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமிருந்தும் விலகியே பேசிக் கொண்டிருந்தேன். அவர்களுடன் உட்காரவோ பழகவோ இல்லை. இப்போதைக்கு என் திருமண செய்தி உறுதியாகிவிட்டது. வைத்தியர் சொன்னார், சிகிச்சை முடியும் வரை நீ உன் மனைவியிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். வைத்தியர் சொன்னதை கேட்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன். அவர் உன் இந்த பிரச்சனைக்கு வேறு எந்த தீர்வும் இல்லை. அதனால்தான் நீ முதலில் நன்றாக குணமடைந்து உன் நோயை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்.
பிறகு உன் மனைவியுடன் நிம்மதியாக வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும். ஏனென்றால் வைத்தியரின் சிகிச்சையால் எனக்கு நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டது. நான் என்னை மிகவும் நன்றாக உணர்ந்தேன். அதனால் நான் வைத்தியரின் பேச்சை கேட்க வேண்டியது இருந்தது. திருமணம் செய்த பிறகு நான் உனக்கு எல்லா உண்மைகளையும் சொல்வேன் என்று நினைத்தேன். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. உன்னிடம் எதையும் சொல்ல எனக்கு தைரியம் வரவில்லை. இதுதான் என் மிகப்பெரிய தவறு. இதன் காரணமாக நீ என்னை தவறாக புரிந்து கொள்ளும்படி ஆனது. வைத்தியர் பரிகாரத்தால் மட்டுமே உன் சிகிச்சை சாத்தியமாகும் என்று சொன்னார். அதனால் நான் உன் அருகிலும் வரவில்லை. இன்று வரை நான் உன் அருகில் அமர்ந்து உன்னிடம் பேச முயற்சித்ததும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் பரிகாரம் கொண்டு வருவேன். தினமும் எனக்கு புதிய பரிகாரத்தால் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதனால்தான் நான் பைத்தியக்காரனைப் போல பரிகாரத்தை பாதுகாத்து வந்தேன். அதனால் நான் விரைவில் குணமடைந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும். மேலும் உன்னுடன் நேரம் செலவழிக்க நான் எவ்வளவு துடித்துக் கொண்டிருந்தேன் என்பதை உன்னிடம் சொல்ல முடியும். என் கஷ்டம் வெளியே யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் உள்ளுக்குள் என் கஷ்டத்தால் நான் மிகவும் அமைதியற்று போனேன். என்னை மன்னித்து விடு. நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நான் உன்மீது கை வைத்தேன். மேலும் இந்த உண்மையை இத்தனை நாட்களில் உன்னிடம் மறைத்து வைத்தேன். என் கணவர் மிகவும் வெட்கப்பட்டார். நான் என் கணவர் சொன்னதை நம்பினேன். ஏனென்றால் அவரது கண்களில் திருந்து தொடர்ந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. மேலும் அவரது முகத்திலிருந்து உண்மை தெளிவாக தெரிந்தது. என் கணவரிடம் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி முன்னரே என்னிடம் சொல்லி இருந்தால் கடந்த 3 மாதங்களாக நான் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க மாட்டேன் என்று சொன்னேன். என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் வந்தன. வேறு யாராக இருந்தாலும் ஒருவேளை உங்களைப் பற்றி இப்படித்தான் நினைத்திருப்பார்கள். இப்போது நானும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நான் உங்களிடம் மிகவும் தவறாக நடந்து கொண்டேன். உங்களை புரிந்து கொள்ளவில்லை. நான் மிகவும் வெட்கப்பட்டு என் கணவரிடம் மன்னிப்பு கேட்டு நான் எப்போதும் உங்களை ஆதரிப்பேன் என்றும் நீங்கள் முழுமையாக குணமடையும் வரை நான் உங்களை பார்த்துக் கொள்வேன் என்றும் உறுதி அளித்தேன். அன்று முதல் இன்று வரை நானும் என் கணவரும் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறோம். மேலும் கணவரின் மிகப்பெரிய கருணையால் என் கணவரின் நோயும் படிப்படியாக வேலறுக்கப்பட்டுவிட்டது. மேலும் என் கணவர் இப்போது முற்றிலும் நன்றாக இருக்கிறார். மேலும் கணவரின் மிகப்பெரிய கருணையால் என் கணவரின் நோயும் படிப்படியாக வேலறுக்கப்பட்டுவிட்டது. மேலும் என் கணவர் இப்போது முற்றிலும் நன்றாக இருக்கிறார். மேலும் நாங்கள் கணவன் மனைவியாக ஒருவருக்கொருவர் மிகவும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். சில சமயங்களில் நாம் நமது உணர்வுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதில்லை. அதனால் புரிதல் இல்லாததால் உறவுகள் உடைந்து போகின்றன. இதுபோன்ற பல சிறிய தவறான புரிதல்கள் வீடுகளை அழித்து விடுகின்றன. நாம் நமது வாழ்க்கை துணையை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இப்போது எனக்கு ஒரு 3 வயது மகளும் இருக்கிறாள். என் வாழ்க்கையிலிருந்து எல்லா கஷ்டங்களும் நீங்கிவிட்டது போல் தெரிகிறது. இப்போது நான் என் முழு குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.